ஜெயலலிதா பற்றி என்ன பேசுவார் விஜய் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா பற்றி பேசாமல் செங்கோட்டையன் இருக்கிற ஊரில் நம்ம வர முடியாதுன்னா அவர் வந்து ஜெயலலிதா படத்தை தான் பிரதானமாக வச்சிருக்காரு வச்சுலாம். ஸோ அதை தவிர்க்க முடியாது. திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்கிறது ஒரு டெம்ப்ளேட்டான அறிக்கை வடிவங்கள் தான் இருக்க வழிய அவர் எந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் அவர் ஒன்றும் ஆக்டிவால எதுவும் பேச போகல. ஒரு மெசேஜ் போகிறதுல என்ன பிரியப்படுது. ரெண்டாவது நீங்கள் ரஜினி கமல் அவர்கள்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய வைரலாக இருந்துச்சு. ஒரு திருச்சியில் ஒரு டிராஃபிக்கில் வந்து ஒரு அம்மா கர்ப்பிணி அம்மா கீழே விழுந்து டிராஃபிக் போலீஸ்கார் தடுத்து நிறுத்ததுனால ஒரு கீழே விழுந்து அந்த அம்மா இறந்து போனதை இதுக்கு வந்து ரஜினியும் கமலும் வந்து குரல் கொடுக்கணும்லாம் பேசினாங்க. ஸோ இதுமாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளோ இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் சொல்லுண்டாங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு விஜய்னு வரும்போது இன்னைக்கு அதுக்கு அப்படி சொன்னவங்களே இன்னைக்கு விஜயை பற்றி யாரும் விஜய்க்கு ஒரு அழுத்தமே யாரும் தர்றதே கிடையாது. இது நீங்கள் அரசியல்வாதி ஆகிட்டீங்க, நீ கட்சியே ஆரம்பிச்சிட்டீங்க. மற்றவங்களாம் கட்சி ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே அவ்வளோ அழுத்தத்தை சம்பாதிச்சேன், அவ்வளோ அழுத்தத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பட் இவர் வந்து இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஆனால் எந்த விதமான ஆக்டிவ் பாலிட்டிக்ஸும் பண்ணல. இவர் திடீர்னு பாண்டிச்சேரியில் போய் ஏதோ பேசுகிறாரு. அதில் அங்கே போய் டோட்டலாக திமுக எதிர்ப்பு. பாண்டிச்சேரியில் திமுகவோட நிலைமை என்ன எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் கொஞ்சம் இரலவெண்ட்டாக அவர் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை பேசுகிறாரு. இதனால மக்களுக்கு போய் சேருதா, இந்த இடத்துல இது ரெலவெண்ட்டாக இருக்கான்னு அவர் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி பேசும்போது இது எந்த அளவில் எடுபடுங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது.